திருமணத்துக்கு முன்பே சிவகார்த்திகேயனுடன் ஜோடி போட்ட அட்லியின் மனைவி. அட்லியை கவுக்கிறதுக்கு பட்டநாட்டில் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. ஒரு நடிகனை எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே விட முடியுமோ அந்த அளவுக்கு தான் பெட்ரூம்களை விடக்கூடாது, கிச்சன்லையும் விடக்கூடாது. இன்னைக்கு சிவகார்த்திகேயனா விஜய் சேதுபதியான்னு சொன்னா நன்றியும் வணக்கமும். MD சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை சொல்வது. திருமணத்துக்கு முன்பே சிவகார்த்திகேயனுடன் ஜோடி போட்ட அட்லியின் மனைவி. இந்த தகவல் இதுவரை எந்த மீடியாவிலையும் வந்ததே இல்லை. புத்தம் புதிய தகவல். சிவகார்த்திகேயன் அப்போ குறும்படத்தெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார், கதாநாயகன் ஆகல. அப்போ அவர் நடித்த படத்தினுடைய பெயர் 360 டிகிரி. அந்த படத்துல அவருக்கு ஜோடி யாருன்னா அட்லியின் மனைவி கிருஷ்ணபிரியா. அப்போ கிருஷ்ணபிரியா திருமதி அட்லியா ஆகல, ஃப்ரெஷ். அப்போ அதனால்தான் தமிழில் சொன்னேன், திருமணத்துக்கு முன்பே சிவகார்த்திகேயனுடன் ஜோடி சேர்ந்த அட்லியின் மனைவின்னு. நீங்க அட்லியின் மனைவியை பார்க்கலன்னா இப்ப பாருங்க. அவ்வளவு அழகு, அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. பார்த்த உடனே டேஷ் டேஷ் டேஷ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்லி 7ஆம் பொருத்தமா இருப்பார். அட்லி கொடுத்து வச்சவர்னா அப்படி ஒரு பேரழகி. ஆனா அந்த பேரழகிய தன்வசப்படுத்தி கொண்டாரே தவிர, அவர் நினைச்சிருந்தா சினிமாவில் நடிக்க வச்சிருக்கலாம். நடிக்க வச்சிருந்தா அவருடைய கையை விட்டு போயிருக்கும். அதனால பல ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை. சமீபத்தில் தான் குழந்தை பிறந்திருக்கு. அதான் முக்கியமான விஷயம். அதுல நம்ம போற்றி பாராட்ட வேண்டியது என்னன்னா, அட்லி இல்லை, ஏன்னா அவர் அதிர்ஷ்டக்காரர். ஆனா உண்மையிலே கிருஷ்ணபிரியாவை கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா நீ தான் பெரிய டைரக்டரா இருக்குல்ல, எத்தனை பேரை இன்ட்ரூஸ் பண்ணிட்டு இருக்க. என்னைய ஷாருக் கானோட ஜோடி அழிக்கவின்னு கேட்டுக்கலாம். ஆனா கிருஷ்ணபிரியா அப்படி அல்ல, ஹவுஸ் ஒய்ஃப். நமக்கு அட்லியோட மனைவிங்கிற கௌரவம் போதும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதிகமான சம்பளம் வாங்குறவரு இந்தியாவிலே அட்லி தான். அவரு என்ன கதை எடுத்தாரு, புரியாத கதையை எடுத்துட்டாரா, எல்லாம் யாரும் இது வரைக்கும் எடுக்காத பாலச்சந்தர் மாதிரி, மகேந்திரன் மாதிரி ஏதாவது கதை எடுத்தாருன்னா இல்லை. பொழுதுபோக்கு அம்சங்கள், 4 சண்டை, 2 குத்து டான்ஸு, ஒரு காமெடி, பிரம்மாண்டம். அந்த சங்கருடைய பாணி தான் அட்லி. என்ன சங்கர் இங்கேயே இருந்துட்டாரு, அட்லி இந்திக்கு போயிட்டார். அப்போவும் இந்த அட்லியை கவுக்கிறதுக்கு வடநாட்டில் நிறைய பேர் பிளான் பண்ணானுங்க. ஆனால் அது முடியாமல் போச்சு. நடிகர் சிவகார்த்திகேயன் தந்தை திருச்சியில் ஒரு சிறைச்சாலையில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர், நடுத்தர குடும்பம். ஆனால் இவருக்கு அப்போவே சினிமா நடிகன்னு வேறு ஆர்வம். பள்ளிக்கூடத்து நாடகம், அங்கே திருவிழா நாடகத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் புத்திசாலித்தனமாக அவங்க ஐயா என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய தங்கச்சி மேலே சிவகார்த்திகேயன் கல்யாணம் பண்ணி தான் தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு. தனியார் தொலைக்காட்சிகள் ஆரம்பத்தில் பேட்டி எடுக்கும்போது நிறைய நடிகர்களை கவர்ந்துட்டார். சிவகார்த்திகேயன் கேரட். அவங்க என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயனோட மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன், அவன் ஒரு நடிகனே இல்லை, அவன் கருப்புன்னு திட்டினது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கமலஹாசனையும் வயது விட்டான் சிவகார்த்திகேயன், அதனால சிவகார்த்திகேயனோட நடிக்க மாட்டேன் அப்படி என்று சொன்னவர் ஸ்ருதிஹாசன். சினிமா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அவருக்குன்னு ஒரு கதை இலாக்காவும் வச்சிருக்காரு. இப்போ எப்படி ரஜினிகாந்த் ஏன் வெற்றி பெறாருன்னு சொன்னால், தன்னை சுற்றி இந்த ஜாலரா போடணும்னு வச்சுக்கிறது இல்லை. அவளை எதுக்குங்க, ரஜினிகாந்துக்கு மேனேஜர் கிடையாது,
ரஜினிகாந்துக்கு மேக்கப் மேனும் கிடையாது. ஏவிஎம்னா ஏவிஎம்ல உள்ள மேக்கப் மேன் போடுது. டச் அந்த உதவியாளர்னு ஒரு பையன் இருப்பான், அவ்வளோதான். மற்றபடி வேற யாரும் கிடையாது. அதனால தான் சக்ஸஸை பார்த்துக்கிட்டே போறாரு ரஜினிகாந்த். ஆனால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் போய் நீங்கள் பார்க்கணுனாலே கிட்டத்தட்ட 6 மாதம் வெயிட் பண்ணணும். அவ்வளோ சீக்கிரம் அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருடைய தராதரம் எங்கேயோ போயிடுச்சு, ஸ்டாண்டர்டு வேற எங்கேயோ போயிடுச்சு. சிவகார்த்திகேயன் விளையாட்டு பையன். ஆனால் அந்த விளையாட்டு விபரீதமாகும்னு அவருக்கு தெரியாது. அதாவது இமான் தன்னுடைய சகோதரனை போல சிவகார்த்திகேயன் வச்சிருந்தார். ஆனால் சிவகார்த்திகேயன் மேலே மட்டும் நம்ம குறைச்சிட முடியாது. ஒரு நடிகனை எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே விட முடியுமோ அந்த அளவுக்கு தான் விடணும். பெட்ரூம்குள்ளே விடக்கூடாது, கிச்சனுக்குள்ளேயும் விடக்கூடாது. வந்தியா சாப்பிட்டியா போயிட்டே இரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய இடம் கொடுத்துட்டாரு இமான். அந்த இடம் கொடுத்ததுனாலேயே என்னமோ தெரியல, டீமானுடைய மனைவி டீமானை பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, அது வேற விஷயம். அதுக்கு காரணம் பல இடங்கள்ல பத்திரிகைகள்ல வந்துச்சு, சிவகார்த்திகேயன் தான் காரணம். ஆனா சிவகார்த்திகேயனுக்கு எந்த வித மறுப்பும் தெரிவிக்கல. டீமான் மனைவியே, முன்னாள் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் தனுஷோட மனைவி டைரக்ஷன்ல 3 படத்தில் நடிக்கும்போது, தனுஷ் அந்த படத்தை ஜோடியா நடித்த ஸ்ருதிஹாசனோட சிவகார்த்திகேயன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்கன்னா தொழில் ரீதியான நெருக்கம் தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் ஸ்ருதிஹாசனுக்கும் தனுஷுக்கும் ஒரு மிகச்சிறந்த இடை நண்பராக இருந்தவர் சிவகார்த்திகேயன் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பூதாகரமான பிரச்சனையாக வெடிச்சு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சொல்லி தான் தனுஷ் ஸ்ருதிஹாசனுடைய பிரேக்கப் ஆச்சு. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சிவகார்த்திகேயனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் தன்னுடைய மனைவி சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிறனால சரி சினிமாக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க தன்னுடைய முகத்தை வெளியே காட்டுறது இல்லை. அந்த ஈமான் சமயத்தில் கொஞ்சம் சிவகார்த்திகேயனுடைய மனைவியும் சிவகார்த்திகேயனும் கொஞ்சம் கருத்து முகங்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் இல்லை, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, கன்வின்ஸ் பண்ணிட்டாரு சிவகார்த்திகேயன். அதனால் அந்த விஷயத்தில் சிவகார்த்திகேயனை பாராட்டணும். ஆனாலும் சிவகார்த்திகேயனுக்குன்னு பெண் ரசிகர்களும் உண்டு, பசங்க ரசிகர்களும் உண்டு. அதனால தான் மினிமம் கேரண்டி சிவகார்த்திகேயன் உண்டு. இன்னைக்கு சிவகார்த்திகேயனா விஜய் சேதுபதியான்னு சொன்னால் சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு அவர் என்னைக்கு வில்லன் நடிக்க ஆரம்பிச்சாரோ அன்னிருந்து ஓப்பனிங் கிடையாது. இவ்வளோ தூரம் மகாராஜா ஆகா ஓஹோன்னு நல்லா இருந்தது படம், உண்மையிலே வசூல் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சில இடங்களில் வசூல் இல்லை, ஓப்பனிங் இல்லை. ஏன்னா இவர் வில்லன் நடிச்சிட்டாருங்கிறதுனால இந்த படத்தில் வில்லன் நடிக்கிறதா கதாநாயகன் நடிக்கிறாராங்கிற சந்தேகம் ரசிகர்களுக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாரு சிவகார்த்திகேயன் மாதிரியே விஜய் சேதுபதியும். இனிமேல் நான் வில்லன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சமீபத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பதற்கு வாய்ப்பு வரும்போது நைஸாக தட்டி கழிச்சிட்டார். அந்த விஷயத்தில் ஒரு பாராட்டு. அதே மாதிரி கமலஹாசன் சொந்தமாக தயாரிக்கிற படத்துலையும் சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நடிக்கிறாரு. அந்த படம் விரைவில் தொடங்க இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் புத்திசாலித்தனமாக ஏற்கனவே தயாரிப்பாளர்கள் தயாரித்த படம் மாதிரி இல்லாமல் இப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு படம் கொட்டுக்காளி. அந்த கொட்டுக்காளி படத்தில் சூரி கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இப்போ சூரி உச்சக்கட்டத்தில் இருக்காரு. கொட்டுக்காளி படம் நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கு கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா அவருக்கு இருந்த அந்த கெட்ட நேரம் போய் ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. அதனால் தயாரிக்கிற படத்துலையும் நல்ல வருமானம், நடிப்புலையும் நல்ல வருமானம். இப்போ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து கொத்தடிமைகளை அல்லது அடிவருடிகளை ஜால்ராக்களை பக்கத்தில் சேர்க்காம இருந்தால் சிவகார்த்திகேயன் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு